55:22 ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வார்த்தை சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். வழிய சொல்ல முடியுமா? உங்களுடைய பாரங்களை நீங்கள் எங்க வைக்கிறதுன்னு தெரியாம இன்னைக்கு நிறைய பேர் அந்த பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறீங்க. நல்லா கவனிங்க. உங்கள் பாரங்களை சுமக்க ஒருவர் இருக்கிறார். உங்களுடைய பாரங்களை லகுவாய் மாற்றுவது மாத்திரமல்ல, உங்களை கண்ணின் மணி போல வழிநடத்த வேண்டும் என்று ஒரு விரும்புகிறார். அவர் தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட வச்சார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேரு மனுஷன் நம்பிட்டு போறீங்க. ஐயோ, இந்த மனுஷன் கிட்ட போனா நமக்கு உதவி செய்வாரா? இந்த மனுஷன்கிட்ட போனா நம்மளை தாங்கி பிடிப்பாரா? இந்த மனுஷன்கிட்ட போனா நமக்கு பாதுகாப்பு கிடைக்குமான்னு நம்பி சொல்லி இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா மனுஷனை தேடி கொண்டு போகிறோம். ஆனால் மனுஷனுடைய செயல்பாடு வழிய சொல்ல முடியுமா? நீங்க எந்த உறவினர் வீட்டுக்கு போனாலும், எந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் 1 நாள் 2 நாள் 3 நாள் தான் மரியாதை. வழிய சொல்ல முடியுமா? 4வது நாள் மரியாதை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? முதல் நாள் போகும்போது உங்களை அப்படியே கறி மீன் போட்டு உங்களுக்கு நல்லா கவனிப்பாங்க. 2வது நாள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், 3வது நாள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், 4வது நாள் கடைசியா சாம்பார் அப்பளன்ற ஒரு டேஜுக்கு வந்துடும். அப்பவே நீங்க புரிஞ்சுங்க, இந்த சாம்பார் அப்பளத்துக்கு வந்துருச்சு, இதுக்கப்புறம் இங்க தாக்கு பிடிச்சோம்னா நாளைக்கு கல்ல பழைய சோறு தான் கிடைக்கும். அப்ப புரிஞ்சுக்கோங்க. ஆனா நீங்க ஆண்டவர் சமூகத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, ஆண்டவர் நம்பி வாழ்ந்தீங்கன்னா, நேற்று உங்களுக்கு என்ன உணவு கொடுத்தாரா அதை விட சிறப்பாக தான் இன்னைக்கு கொடுப்பார தவிர அவருடைய அன்பு, அவருடைய ஆசீர்வாதம் ஒரு நாளும் குறையாது. அதான் சொல்றேன், ஆண்டவரை நம்பி வாழுங்க. என் ஆண்டவரை போல நல்ல தெய்வம் உலகத்துல இல்ல. நம்ம அநேக நேரத்தில் சொல்லுவோம், நான் அவரை போய் நம்பணுங்க, ஆனா எனக்கு அவர் கடைசி வரைக்கும் எனக்கு எந்த ஒரு இதுவும் பண்ணலைங்க. ஆனா சில பேர் சொல்லுவாங்க, என் ஆண்டவரை நம்பணுங்க, எங்க அம்மா வயிற்றுல பிறந்ததுல இருந்து இன்னும் நாள் வரைக்கும் என்ன பாதுகாக்கிறாரு, என்ன தூக்கி சுமக்கிறாரு, அவர் தான் என் ஹீரோ. அல்லேலூயா. இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை நமக்குள்ள வரணும். உங்களுக்குள்ள ஒரு ஆணித்தரமான ஒரு வைராக்கியம் வந்தாதான் தேவனுடைய ஆசீர்வாதம் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படிப்பட்ட வைராக்கியம் உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, நீதிமான ஒருபோதும் அவர் தள்ள விட்டவே மாட்டார். அல்லேலூயா. கைவிட மாட்டாரு. நீதிமானா யாரு? நாம தானே நீதிமா. அல்லேலூயா. அதுல என்ன சந்தேகம்? பாவியா இருக்கிற நம்மை பரிசுத்தப்படுத்தி விளைய சொல்ல முடியுமா? நம்ம இன்னைக்கு நீதிமானாய் மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ராஜாக்கள் மத்தியில நம்ம அமர வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறவர் நல்ல தேவன். அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இந்த தேவன் என்றென்றும் சதா காலமும் நம்மோடு கூட இருக்கிற தேவன். அதனால ஆண்டவர் நம்புங்க. ஆண்டவர் மேல உங்க பாரத்தை வைங்க. ஏசப்பா, என் பிள்ளை இல்ல உன் பிள்ளைன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என் கஷ்டம் இல்ல ஆண்டவரே, இந்த கஷ்டம் நீங்க பாத்துப்பீங்க, நீங்க எல்லாம் பாத்துப்பீங்க, நான் எதை குறிச்சும் கலங்க மாட்டேன், எனக்காக நீங்க யாவற்றையும் செய்து முடிப்பீங்கன்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தை நீங்க அவர் மேல வச்சுக்க. நான் உண்மையிலே சொல்றேன், ஆண்டவர் உங்களை ஆஸ்வதித்து உங்களை பெருக செய்கிற தேவனாக. ஆண்டவர் நம்புங்க, ஆண்டவரை நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். God bless you.